முதுமலை அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸில் முதல் நாள் இரவு கரடி நம்ம ரூமுக்கு அருகிலேயே வந்து நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது. இன்னைக்கு 2வது நாள் அதோட தொடர்ச்சியாக இதை விட மேலும் விறுவிறுப்பாக பரபரப்பாக, இன்னும் சொல்லப்போனால் நள்ளிரவில் நம்ம ரூமுக்கு அருகில், இன்னும் சொல்லப்போனால் நம்ம காருக்கு அருகிலேயே வந்து ஒரு டஸ்கர் நின்றுச்சு. இது எல்லாத்தையும் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துருக்காங்க இருக்கானா மேலே ஏறிச்சு. காட்டியானதானே சுத்தமா இருக்கு. நாம் அபயாரண்யத்தில் இன்றைக்கி 2வது நாளில் இருக்கோம். மார்னிங் கிளம்பி ஒரு ரவுண்ட் போகலாம், மசனகுடி போயிட்டு மாயார் ரோட், சிங்காரா ரோட், நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே வந்து தொடர் முயற்சி இருக்கும். புளியை எப்படியாவது பாத்திரணும் ஒரு வாட்டியாவது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நம்ம மசனகுடி ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுதும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்முடைய இந்த மார்னிங் சஃபாரியில் ஃபஸ்ட்டு சைட்டிங்க இண்டியன் கார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தது. அது இவ்வளோ வண்டியெலாம் போக ஆரம்பித்தது பிறகு கூட அது எதையும் பொருட்படுத்தலை. அது பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருந்தது. அதிகாலை நேரத்தில் இந்த மசனகுடி ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறதே அப்படி ஒரு அழகான ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்பொழுது சாலையோட 2 பக்கத்துலேயுமே அழகழகாக மான்கள் வந்து நிறைய மேய்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகும்பொழுது நம்ம மசனகுடி, அதாவது தெப்பக்காடுலேருந்து மசனகுடி போகிற அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற டயர்டே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. நாம் ரூம்லேருந்து கிளம்பும்போது சுத்தமாக பனி கிடையாது, ரொம்ப கிளியரான கிளைமேட்டாக இருந்தது. நம்ம தெப்பக்காட்டு மசனகுடி ரூட்டில் வரும்பொழுதும் பாதி தூரம் வரைக்குமே கிளியராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஏதோ ஒரு இந்திரலோகத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி பனி படர்ந்து காணப்படுது. ஸோ இதுமாரி பனிமூட்டமாக இருந்ததுன்னா நமக்கு சைட்டிங் வந்து டக்குன்னு கிளியராக தெரியாது, ஏன்னா லோ லைட்டாக வேறு இருக்கும். பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி மார்னிங் சைட்டிங் அமையுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம நேராக மசனகுடி போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு மாயார் ரோடு தான் போக போகிறோம். மாயார் ரோட்டில் டைகர் சைட்டிங் இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நம்ம போகிறோம். மாயார் ரோட்குள்ளார என்ட்ரு ஆகி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். ஒரு ஜீப் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு, ஏதாவது சைட்டிங் ஏதாவது ஆகுதா அப்படின்னு. நாங்கள் பக்கத்தில் போய் பார்த்தோம். நாம் பக்கத்தில் வந்தோன்னே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. சரி ஓகே, அவங்களும் சும்மா தான் நின்று பார்த்துருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்.
மாயார் ரோட்டில் மாறி மாறி ரவுண்ட் அடித்தது தான் மிச்சம். புலியை நம்மளால் பார்க்கவே முடியல. எப்பயுமே நமக்கு கரடியாவது வந்து ஆறுதல் கொடுக்கும், அதுவும் இது வரைக்கும் காணுமேன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருந்தோம். நம்மளுடைய புலம்பல் சத்தம் கரடிக்கு கேட்டுச்சா என்னான்னு தெரியல. ஒரு இடத்துல கார்லாம் கூட்டமாக நின்றுச்சு. என்னடான்னு நாங்களும் டவுட்டில் ஒத்து பார்த்தா கரடி என்ன அங்கே நின்றுட்டு இருந்தாரு. எப்படியோ ரோட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தோம். சரி, ரோடை கிராஸ் பண்ணதோ இல்லையோ அந்த மரத்து மேலேயாவது ஏறி இழந்த பழம் சாப்பிடும், அதையாவது பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்கு யார் மேலே என்ன கோவமோ தெரியல, அது ரோட்டையும் கிராஸ் பண்ணி வரல, மரத்து மேலேயும் ஏறல. அதுக்கு மாறாக உள்ளுக்குள்ளார இருக்க புதருக்குள்ளார போயிடுச்சு. இங்க இருக்கு பாருங்க. எங்க அப்படியா? தேங்க்யூ. எங்க இருக்கீங்க? சென்னை தானே? சரி சரி. மகேந்திரா டீம் தான் கூட பேசிட்டு போறோம். ஆமா, இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனாரு. அவர் சொல்லி தான் நாங்க அங்க இருந்து திருப்பி வந்தோம். அப்படியா? பொறுமையா போங்க. சரி. வேற ஒன்றும் பண்ண பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்க? பாப்பா பாத்தீங்களா? இங்க இருக்கு. ஒன்றும் பார்க்கல, சைட் ஆகல. ஓகே. ஆமா. ஓகே. சரி. நாம் மாயார் ரோட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை எப்படியோ கவனிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 2 பேர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து போயிட்டாங்களாம். அப்புறம் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் வண்டியை திருப்பிக்கிட்டு நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கூட நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சண்டை போடுறது விட மாயார் ரோட்டில் நம்மளுடைய முயற்சி வீணாயிட்டு இருந்தாலும் கரடியை பார்த்த திருப்தியோட அங்கிருந்து சிங்காரா ரோட்லையாவது ஏதாவது சைட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி ரவுண்ட் வந்தோம். ஆக்சுவலாக ஒரு புதருக்குள்ளார ஒரு இந்தியன் கார் நின்றுட்டு இருந்திருக்கு. அதை நாங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கல, போயிட்டோம். அதுக்கப்புறம் பையன்தான் சொன்னால் அங்கே வந்து இந்தியன் கார் நிற்கிதுன்னு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அங்கே புதருக்கு பின்னாடி அது நின்றுட்டு இருந்தது. இது ஜீப்ல போனவர் என்ன சொன்னாருன்னா, டைகர் மூவ்மெண்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு. எங்க இங்கயா ஏதோ சொன்னாரு. இப்பதான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போறாரு. சிங்காரா ரோட்ல தான் சொன்னாரா? ரோட்ல தான் சொன்னாரு. ஓகே ஓகே. அதே மாதிரி எலிஃபண்ட் ஏதோ அங்க முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. சொன்னா சிங்காரா ரோட்லயே? அதே சிங்காரா ரோட்ல தான். ஓகே ஓகே. சரி, பார்க்குறேன். நல்லா இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்ஸ். அங்கே கரடி பார்த்தீங்களா மாயார் ரோட்ல? கரடி பார்த்துட்டேன். சரி. கரடி பார்த்தேன். கரடி நல்லா க்ளோஸாகவே பார்த்தேன். ரோட கிராஸ் பண்ணி முன்னாடி போச்சு. சரி. ஓகே, தேங்க்ஸ். நம்முடைய இந்த மார்னிங் சஃபாரியில் கரடியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அது தவிர பெரிய லெவலில் யானையவோ இல்லை ஒரு புலியையோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக ரூமுக்கு வந்துட்டோம். மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ஆக்சுவலாக இந்த கொய்யா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பகல்லையே வந்து காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து கரடி வந்து கொய்யாப்பழம் சாப்பிட வந்துருந்துதான். சரி, அதனால் இங்கே ஏதாவது கரடி நிற்கிதான்னு சொல்லி சைட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன்.
நாம் இன்னைக்கு அபயாரண்யத்தில் டே 2ல் இருக்கோம். மொத்தம் 2 நாள் வந்து அபயாரண்யத்தில் புக் பண்ணியிருந்தோம். நேற்று செக்இன் ஆனோம். நேற்று செக்இன் ஆகிட்டு ஈவினிங் சஃபாரிலாம் முதுமலையில் போயிட்டு மறுபடியும் திரும்ப ரூமுக்கு வந்து கார்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தா இப்போ நான் நிற்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேக் சைடு அதை பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கரடி, இடையில ட்ரென்ச் இருக்குது, ட்ரென்ச்சுக்கு அந்தாண்ட ஒரு கரடி அதை ஒட்டினாப்புல அங்கே தான் நின்றுட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் காரு, அந்த கார் நிற்கிற இடத்துல தான் டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ரெண்டுத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி கூட இருக்காது டிஸ்டன்ஸ், ஒரு 30லேருந்து 40 அடி தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. பார்த்துட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 இருக்கும். பார்க்கல, நான் அந்த வாட்டர் கேன் வச்சுருந்தேன், திங்ஸை எடுத்துகிட்டு இப்படி திரும்புகிறேன், பார்த்தா கருப்பாக ஒரு உருவம் நிற்கிது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக இருட்டாகலை, லைட்டாக இருளும் இருக்குது, வெளிச்சமும் லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் உருவத்தை பார்க்க முடிஞ்சுது, பட் கிளியராக இது பண்ண முடியல. சரி டார்ச் காணுமேன்னு சொல்லிட்டு உள்ளார ஓடி போய் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து அடித்தா அங்கே கரடி. நம்ம டார்ச் அடித்தோன்னே என்ன பண்ணிச்சு, மேலே சரசரன்னு இங்கே இருக்குது பாருங்கள் ட்ரென்ச்சு. உங்களுக்கு அந்த ட்ரென்ச்சை காமிக்கிறேன். பாருங்க, அந்த ட்ரென்ச்சுக்கு கீழே அப்படியே இறங்கிடுச்சு. அப்படியே இறங்கி அங்கேருந்து ரொம்ப நேரம் வந்து கரடியை காணும். நான் என்ன நினச்சேன், ட்ரென்ச்சிலேயே அப்படியே போய் அந்த சைடு போய்டுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த ட்ரென்ச்சிலேருந்து இப்படி வந்து இது ஒருக்கு பாருங்கள், இந்த பள்ளம் இது வழியாக வந்து இப்படி மேலே மேட்டில் ஏறிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், ட்ரென்த்லேருந்து அதில் வந்து இது மேலே ஏறிடுச்சு. இது மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் கரடி இங்கே இருக்கிறது தெரிஞ்சுது. நாங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து வந்தது என்னாச்சு, நேராக இந்த ரோட்டில் போக ஆரம்பிச்சிடுச்சு. சரி இது நேராக இதை தாண்டி போனோன்னே இருட்டானதுக்கு அதுக்கும் நல்லா இருட்டிடுச்சு. நல்லா இருட்டினோன்னே இதெல்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட்டாக ஃபுல்லாக ட்ரென்ச்சு தான், சுற்றிலும் ட்ரென்ச் ஓட்டியிருக்காங்க. ஆனால் இந்த யானை இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இது வழியாகவே வந்துடுது. இப்போ நான் நின்று பேசுகிற இடம் வந்து ஒரு டேஞ்சரான இடம். ஏன்னா பொதுவாக எல்லா வைல்டு அனிமல்ஸ், அதாவது டேஞ்சரஸ் வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே கிராஸ் ஆகக்கூடிய இடம் வந்து இந்த பிளேஸ் தான். புலி, சிறுத்தை, கரடி, யானை எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் வருது. பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடு அந்த சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் வந்து யானையெல்லாம் அப்படியே வருமா. ஸோ இப்போ கரடி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நேராக வந்து அங்கே போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா உடனே காரை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் பெட்ரோல் போட வேலை இருந்தது, அதனால் கார் எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த போயிட்டு இருந்தது அந்த மரத்துக்கிட்ட. அப்புறம் நாங்கள் போய் பக்கத்தில் போனோடனே அப்படியே ரோடை என்ன பண்ணிச்சு, அங்கே அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி இப்படி போயிடுச்சு உள்ளுக்குள்ளார. அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காலையில் ஒரு 6-6:15 இருக்குமா, பால் வாங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க இங்கேருந்து வந்து இப்படி போய் அங்கே வந்து பால் வாங்குறதுக்கு வந்து மெயின் ரோட்டில் போய் வாங்கணுமா. அதுக்காக வந்துருக்குறாங்க. பார்த்தா புலி இந்த புதர் இருக்கு இல்லையா, இந்த புதர்லேருந்து வெளியில் இப்படி வந்துருக்குது. இவங்க பார்த்தோன்னா பயந்துட்டு காரில் தான் நான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா சேஃப்டி இல்லை, வண்டியில் போக முடியாதுன்றதுனால ஏர்லி மார்னிங்கு காரில் தான் போகிறாங்களாம். ஸோ காரில் அவங்க போகும்போது புலி இப்படி வந்து ரோடை கிராஸ் பண்ணி இப்படியே உள்ளுக்குள்ளார போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வந்து இங்கே சைட்டிங்ஸ் இருக்கிற ஏரியா தான். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யானை வரும்னு பார்த்தேன், யானை எதுவும் வரல. நான் 12 மணிக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்சு பார்த்தேன், வரல. அப்புறம் 1:30 மணிக்கு அலாரம் வச்சு அப்போயே எழுந்து பார்த்தேன், இல்லை. இந்த இடத்த நான் காரில் வந்து காமிக்கிறத விட நேராக வந்து காமிச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நேராக நடந்து வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். சரி போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஈவினிங் வந்து திரும்பவும் ஒரு ட்ரை பண்ணுவோம், ஏதாவது சைட்டிங்ஸ் ஏதாவது இருக்காங்கிறது பார்க்கலாம். விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாரோட விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது புளியை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு திரும்பவும் ஈவினிங் கிளம்பி ரூம்லேருந்து கிளம்பி போனோம். நம்ம ஆஸ் யூஷுவல் தெப்பக்காடு பகுதியில் வரும்பொழுது வளர்ப்பு யானை இது மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட்டில் நிறைய வாட்டி நம்ம மங்கூஸ்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மானிட்டர் லிசார்டு சொல்லக்கூடிய உடும்பு வந்து நம்ம பார்த்ததில்ல. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு முரட்டு உடும்பு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது.
இருக்கு மான் ஓடி வருது வா இல்லை இந்த ஓட்டம் வருது எவ்வளோ சூப்பராக ஜம்ப் பண்ணி போகுது ஏதோ இருக்குங்க அந்த பின்னாடி ஒரு ஜீப் பின்னாடி சாம்பார் இல்லை கல் இல்லை சாம்பார் நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல நிறையா வெஹிக்கிள்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எதையோ. எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகமாக அது சில சமயம் அவங்க நார்மலாக நிறுத்தி மான்மையில் கூட காமிச்சிட்டு இருப்பாங்க. சரி அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். ஆனால் அங்கேயே ஆஃப் பண்ணி ஓரத்துலேயே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. சரி என்னவா இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்களும் அந்த வெஹிக்கிள்கிட்ட போய் கேட்டோம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு. சொல்ல போகிறாங்க நம்ம இது மாதிரி இடத்துல பார்த்தோம்னா எங்கே பார்த்து வாட் இஸ் கிராஸ்டா ஒருத்தவர் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன அங்கே நிற்கிதே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. டைகர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது அவருக்கும் சொன்னாங்களாம். ஸோ அதனால தான் அவரும் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிற்குதா? சரி சரி பார்ப்போம். தான் டைகர் கிராசிங் இருக்கான்னு தான் பார்க்குறேன். சரி ஒரு புதர் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அது உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு உருவம் படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அசைவுலாம் பெருசாக இல்லை. ஆனால் அது நிறைய பேர் என்ன வந்து சொன்னாங்க அது வந்து டைகர் தான் அந்த இடத்துல படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அசைவே கிடையாது. நம்ம மட்டும் கிடையாது, அங்கே உள்ள ஜீப் டிரைவர்லாம் கூட சொன்னாங்க அங்கே புலி தான் படுத்திருக்கு, வெயிட் பண்ணால் வரும், ஆனால் இதே இடத்துல இருந்தால் வெளியில் வராது, கொஞ்சம் எல்லாரும் கலைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்களும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். ஆனால் கடைசி வரைக்கும் படுத்திருந்தது புலியா இல்லை ஏதாவது கல்லா என்னங்கிறது கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த கேள்விக்கு விடையே தெரியல. அப்படியே இருங்க அவங்க போகணும். வாங்க வாங்க கிளியராக தெரியல. பார்த்துருக்காங்க எங்க இருக்கானா? உனக்கு தான் ஃபோன் அடிக்கிற, உனக்கு தான் ஃபோன் அடிக்கிற டைகரு தெரியலப்பா. சார் இப்படி டிஸ்டர்ப் கொஞ்சம் இருந்தால் வெளியே வரும். அதே ஜாம் இருந்தால் ஆமாம் பார்க்கல, யாராச்சும் ஒரு ஆள் பார்ப்பாங்க. இப்போ இப்படியா இது எல்லாம் போயிடுவாங்கல்ல, நம்ம வந்து வெளியே வரணும் பார்க்கலாம். கை கேட்டினது வாய் கேட்டல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியாக புலியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததுன்னா கூட சரி அது வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசி வரைக்கும் அது வெளில வரல. கடைசி வரைக்கும் அது புலிதானா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணாம், நம்ம கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பி நாங்கள் வர்றதுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளைமேட்டும் வந்து இருள் சூழ ஆரம்பிச்சுது. அதனால் பொதுவாக வந்து லைட்டிங்ஸ் கரெக்டாக இல்லாட்டினா நமக்கு பிக்சர் எடுக்கிறதுக்கும் வந்து கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்காது. வெள்ளையாயிடும். இதுதான் உண்மையான கழுத்து மாரி இருக்கு. சரி ஓகே ஓடி வந்துருக்கு, அப்படிதான் காவுது ஓடி வர மாதிரி. சரி இதுக்கு மேலே சைட்டிங்க்கான வாய்ப்பு கிடையாது, நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளார ஒரு கரடி ஒன்று கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டு இருந்தது. அது இந்த புதருக்கிடையில் சரியாக கிளியராகவே தெரியல. ஆக்சுவலாக நம்ம மார்னிங் வந்தப்போ பார்த்த கரடி வேற ஒரு இடத்துல பார்த்தோம், அது டோட்டலாக வேற ஒரு கரடி. இது வந்து வேற ஒரு கரடி. இது காலையில் பார்த்த கரடியோட கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் லாங்கில் இருந்தது. பெருசாக இருக்குது கரடி. காலையில் நம்ம சொன்னால் கூட பெருசாக இருக்கும். அதோட பெருசாக தான் இல்லை, பெருசாக பக்கத்தில் வந்து அது அப்படியே போயிடும். அப்போ திருப்பிட்டாங்கப்பா. நாங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார் அங்கே பள்ளத்தில் வந்து யானை வந்து ஒரு குரூப்பே நின்றுட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம புலியை பார்த்து டைம் வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் யானையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தோம்.
உள்ளுக்குள்ள நிற்கிது. எங்கடி இருக்க? பின்னாடி வாங்க. ஓகே ஓகே போதும் போதும் பாப்பா பார்த்துருங்க. லைட் என்ன லைட் பாப்பா முன்னாடி போங்கப்பா கொஞ்சம். ஓரளவுக்கு வச்சுட்டு அப்புறம் ஒன்றும் போகலாம். ஏறக்குறைய நல்லா இரிட்டேட்டதுனால அந்த இடத்துல வந்து ஒரு யானை, ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டு இருந்தது. எங்களால் அதை கிளியராக எடுக்க முடியல, லோ லைட்டாக இருந்ததுனால. நார்மல் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது, பட் வீடியோவில் நம்ம எடுக்கும்போது அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை ஒரு கூட்டம் யானை இருக்கு. நிற்கிதா யானை நிற்கிதா? லைட் டிம் பண்ணுங்க. ஸ்மால் ஃபேமிலி, ஹர்டு டிஃப்ரெண்ட், ஃபேமிலி டிஃப்ரெண்ட். ஹர்டுனா ஒரு 30-40 அவங்க மைக்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம். இது வந்து இது வந்து சின்ன ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் வெறும் ஃபீமேல் தான் இருக்கும். ரோட்லேயே நிற்கிதோ? இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்கா. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வரது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும். ஓகே ஓகே. அவங்களும் புலி பார்க்கறதுக்காக சுற்றுறாங்க. பெங்களூர்காரங்க இங்கே மாசு கோட்டையை முடிந்துருவாங்க. ஓகே ஓகே சரி, பார்க்குறாங்க முன்னாடி நிற்கிதா பாருங்க சார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு யானை நின்றுச்சு டஸ்கரு. அப்படிங்களா? ஆமாம் உள்ளார. அது ரொம்ப கருப்பாயிடும். இங்கே நிற்குது. அது யானை இல்லை, உண்டு யானை பேட்டியா? ஆமாம், டஸ்கர் ஒன்று இருக்குது. அங்கே இருக்குது. இங்கே இருக்குது டஸ்கர். இப்போ கொம்பு தெரியுதா? இப்போ டஸ்கர் தெரியுதா? கொம்பு டஸ்கர் தெரியுதா? ரொம்ப லோ லைட்டாக இருந்ததுனால எங்களால் கிளியராக பார்க்க முடியல. ஆனால் ஒரு 6-7 யானைக்கு மேலே அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப ஜூம் பண்ணாலும் பிளாக் அடிக்குது. அதனால் ரொம்பவும் ஜூம் பண்ண முடியாமல் நம்ம ஓரளவுக்கு தெரிகிறத வச்சு எடுத்தோம். அது ரோட் கிராசிங்காக நின்றுட்டு இருந்தது. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது ரோட் கிராஸ் ஆகணும். ரோட் கிராஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அதனால் சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தோம். ஒழுங்கா தெரியல ஃபோனில். அப்படியே வச்சுக்கோ, எதுவும் பண்ணாது. அழகாக நிற்கிது. ஒரு 5-6 யானை இருக்கும் போல் இருக்கு. லைட் காமிப்பாங்க. பக்கத்தில் இருக்கு கரடி நிற்கிது. கரடி டான்ஸ் ஆடுது. மெதுவாக தேய்ச்சிக்குது. போதில்ல ஆட்டோமேட்டிக். இந்த பக்கம் வருமா? இருமா. இந்த மாதிரி முதல் தேய்ச்சிக்கிற சீன் தான் நான் வெயிட் பண்ணதுனால. பக்கத்தில் வருது. க்ளோஸ் பண்ணியிருக்கல போ. பின்னாடி சமைச்சு இது கூட என்கிட்ட கூட நாம் கரடியை வித்தியாசமாக எடுத்திருக்கோம். நார்மலாக நிற்கிற மாதிரி, மரம் ஏறுற மாதிரி, மரத்து மேலே ஏறி பழம் பறித்து சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் மரத்துலேருந்து கீழே இறங்குற மாதிரி, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் அது நின்றுக்கிட்டு இந்த முதுகு தேய்க்கும் அந்த போஸ் மட்டும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. அது நேராக பார்த்தே ஆகணும்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி புலியை பார்க்க முடியுதோ இல்லையோ, கரடியை நம்ம சலிக்க 2-3 இடத்துல பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் யானையும் குரூப்பாக பார்த்துட்டோம். ஸோ அந்த திருப்தியோட திரும்ப இப்போ நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங் ஒரு 6-6:45 போல தான் ரூமுக்கு பக்கத்தில் கரடி வந்தது. அது மாதிரி ஏதாவது கரடியோ யானையோ வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்க போகுது அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் அவசரமாகவே போயிட்டு இருந்தோம்.
ரிஃப்ளெக்ஷன். நீ பயந்த மாதிரி நம்ம ரெசார்ட்டுக்கு அபயாரண்யத்துக்கு நீ தானே சொன்ன பயமாக இருக்குன்னு. ரொம்ப தைரியசாலி மாதிரி காமிச்சிக்கிற. ஸோ எதுவும் குறுக்க நிற்க கூடாதுன்னு வேண்டிக்க. நின்னாலும் பிரச்சனை இல்லையா? நேற்று கரடி இப்படி தான் வந்துச்சு. சைடில் பார்த்துங்க. ரெண்டு சைடும் ரொம்ப தேடுதல் வேட்டை போட்டுட்டு இருக்கு. இதுதான் புலி வந்துதான் காலையில் நிறுத்தி இந்த புதற்குள்ளார இருந்து கரடி இதுக்குள்ளார தான் ஓடிச்சு நேற்று. எல்லாம் இந்த புதற்குள்ள இருந்து தான். லாரி இல்லை லாரி லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பை முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பணும். ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம், நேரத்தோடய போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம். ஏற்கனவே இட்லி வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் சைட்லலாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி டார்ச் அடித்து பார்த்துக்கலாம். ஏதோ சவுண்டு மட்டும் வந்துட்டு இருந்தது. அதனால் டார்ச் அடித்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரி வா வா, பயப்படாத. வா வா. ஓகேவா? சரி போங்க, முன்னாடி போங்க. அங்கேயும் இங்கேயும் யோசிச்சு போகிறேன். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. சரி இந்த நைட் டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடலாம். அதனால் சாப்பாட்டு வேலையை முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். என்ன வந்துட போகுதுன்னு. கரடி அந்த பக்கம் தான் கொய்யாப்பழம் சாப்பிட வந்து தான் பார்த்துக்கோங்க. ஒரே பீதியாகவே இருக்கு. ஆமாண்டா, அது ஏதோ கரடி மாரி தெரியுது. அது ஷேடோவா? இல்லைங்க, அதான் நிறைய நிற்கிது. பைசன் மாதிரி இருக்குது. அங்கே மேலே எல்லாம் நிற்கிது பாருங்க நிறையா. அங்கே மேலே கட்டு இது வர 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 மேலே எல்லாம் சேர்த்து உங்க கண்ணு தெரியல. கோடு வர்ற மாதிரி வைக்காம இப்படி பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். மேலே தான் நிறைய இருக்குது. முதல் நாள் இரவே யானை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏறக்குறைய 12-12:30 வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அங்கே உள்ள கேர்டேக்கர்கிட்ட விசாரித்தப்போ கூட யானை ஏதாவது வந்துதான்னு கேட்டேன். இல்லை, யானை எதுவும் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. நேற்று வரல, அதனால இன்னைக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டயத்தில் தான் வரும்னு கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேர்டேக்கர் சொல்லியிருந்தாரு. சில சமயம் ஈவினிங் 7 மணிக்கே கூட வந்துருமா, 6 மணிக்கு வருமா, பகலில் கூட சில சமயம் வருமா, நைட்டு 12 மணிக்கு வருமா, 2 மணி 3 மணி, அதனால டைமிங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால எங்கேயாவது சுற்றிலும் இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி இந்த வாட்ச் டவர் விட்டு இறங்கி கீழே போய் நம்ம ரூமுக்கு நடந்து போகணும். ஸோ சைடில் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது நம்மளுடைய தோல் சூட்டுக்கு பின்னாடி, அதாவது நம்ம ரூமுக்கு பேக் சைடில் முன்னாடி மாக்காப்பா இருக்கார் இல்லையா விஜய் டிவியில், அவர் வந்து இங்கே தங்கியிருக்கும் பொழுது அவர் வந்து, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தாங்களாம், பின்னாடி புலி ஒன்று நின்றுட்டு இருந்துதான். கேர்டேக்கரும் இந்த சைட்லேருந்து பார்த்துருக்காரு. அதான் அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நிற்கிதாங்கிறதுக்காக தான் நாங்களும் பார்த்தோம். இங்கே தான் ஒரு கண்ணு தெரியுது. வர 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 அந்த இடத்துல தான் ஒரு கண்ணு. ஆனால் அது கண்ணை மூடி மூடி திறக்குது அந்த இடத்துல. நான் வந்து இந்த இடத்துலயும் ஒன்று தெரியுது, இந்த இடத்துல ஒன்று தெரியும். எங்களுக்கு இந்த வாட்ச் டவர் மேலே நின்னே பார்க்கணுங்கிறது ஆசை தான்.
இருந்தாலும் டைம் லேட்டாக அனிமல் மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாகிடும். உதாரணத்துக்கு யானை வந்து இங்கே கீழே வந்துடுச்சு அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் சில சமயம் விடிய இங்கேயே தான் நிற்குமா. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம ரூமுக்கு போகவே முடியாது. அங்கே வாட்ச் டவர் மேலே தான் நின்னாகணும். அதனால் யானை வரத்துக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளார போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலெல்லாம் டார்ச் அடித்து பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு ஒரு 12-12:30 வரைக்கும் தான் நம்மளால் கண்ணு முழிக்க முடியுது. அதுக்கு மேலே நம்ம உடம்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக சொக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஏதாவது அறிகுறி இருந்தாவது பார்க்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது. ஏன்னா போன வாட்டி வந்து நம்ம இங்கே அபயாரண்யத்தில் நான் தங்கியிருந்தப்ப நைட்டு கரெக்டாக ஒரு 12:15 போல் தான் யானை இங்கே வந்தது. நம்ம காருக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துலேயே நின்றுச்சு. அதனால் டார்ச் அடித்து பார்த்தேன்னா பட்டு யானையோ இல்லை வேறு எந்த அனிமல்ஸையோ பார்க்க முடியல. சரி நேற்று மாரி இன்றைக்கி வராது போல் இருக்கு அப்படின்னு நான் போய் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் எழுந்து கேர்டேக்கர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட நேற்று யானை வந்துதான்னு கேட்டப்ப ஆமாங்க நேற்று யானை வந்தது அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சாரு. இப்போ நீங்கள் அதை பாருங்கள். அந்த யானை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாம் நைட்டு 12:30 வரைக்கும் கண் முழிச்சு பார்த்துட்டு போய் படுத்தோம். அது வரைக்கும் வரல. ஆனால் அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக ஒரு 2:10 போல் உள்ளுக்குள்ளார வந்திருக்கு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மேலில் தோல் சூட்டில் தங்கியிருந்தவங்கள்ட்டையும் பேசினேன். அவங்க வந்து 2 மணி வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. அப்போ யானை இல்லை. அப்போ தான் அது உள்ளுக்குள்ளார என்ட்ரான டைமாக இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 12:10க்கெலாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்தது. உள்ளுக்குள்ளார வந்து நேராக நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கிட்ட போகுது பாருங்கள். கீழே வந்து நம்ம தங்கியிருக்கிறோம், மேலே வந்து தோல் சூட்டு. இது நேராக வந்தது வந்து என்ன பண்ணியிருக்கு, நம்ம காருக்கு பக்கத்துலேயே போய் நின்று இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து எப்படி நம்ம காருக்கு பக்கத்தில் வந்ததோ அதே மாதிரியே காருக்கு பக்கத்தில் போய் நின்று இருக்குது. எனக்கு என்னென்னா நைட்டு 12:30 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோமே, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் முழிச்சிருந்தா அந்த யானையை பார்த்துருக்கலாமேங்கிற கவலை எனக்கு. மேலே தங்கியிருந்தவர் நீங்களாவது பரவாயில்லைங்க 12:30 மணிக்கெலாம் போயிட்டீங்க, நான் 2 மணி வரைக்கும் வந்து பார்த்துட்டு தாங்க போனேன், அப்போல்லாம் இது கண்ணுக்கு தட்டுப்படல. ஏன்னா அவங்களும் பார்க்கல. இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த யானை நம்ம காருக்கு பக்கத்துலேயே நிற்கிது பாருங்கள். என்னோடய காருக்கு பின்னாடியே நிற்கிது அது. ஆனால் இந்த யானை என்னென்னா காரை எதுவுமே டேமேஜ் பண்ணலங்க. அவ்வளோ க்ளோஸாக நின்றும் கூட ஒன்றும் பண்ணலை. உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா யானையை எப்படியாவது நேராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கடைசியில் யானையை வந்து பார்க்க முடியலையே, சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. அடுத்த காணொளி இதே முதுமலை, இன்னும் சொல்லப்போனால் நம்ம மசினகுடியில் இதுவரைக்கும் நம்ம தங்காத ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம தங்கினோம். உண்மையிலே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இரவு அப்படின்னா அந்த இரவை சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். நூல் இழையில் யானைகிட்டேருந்து நான் உயிர் தப்பினேன். அதாவது நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே நைட்டு யானை வந்தது. யானை என்னை துரத்தி நான் ஓடி அது தப்பிச்சதே ஒரு பெரிய பாடு. இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செம அட்வென்ச்சரான ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.